மேட்ச் பிட்வீன் கத்தக்குச்சி டோர்னமெண்ட் நடக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச். புதுவயல் வர்சஸ் வல்லத்ராக்கோட்டை. இந்த மேட்ச் 4 ஓவர் 3 bowler டேஸை வின் பண்ண புதுவயல் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. டேஸை வின் பண்ணுற எல்லாருமே புதுவயல் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. டேஸ் வின் பண்ணுற எல்லாருமே ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் தான் வின் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நல்ல ஸ்டாப்புங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முத்துக்குமார் ஃபஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முத்துக்குமாரோட செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை. பேட்டில் பட்டு வந்துச்சா உடம்புல பட்டுச்சானா மெயின் நம்பர் விக்கெட் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு பாலே ஸ்ரீராம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பேட்ஸ் பண்ணால் எங்கள் சந்தோஷ் பாலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். தெளிவாக போட்டிருக்காரு முத்துக்குமார். ஃபஸ்ட்டு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் அப்படி ஆக்கிற எக்ஸலண்ட் டெலிவரிங்க. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரு. ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் 6 கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க குமரேசனை. சூப்பர்வான ஒரு 6 ஃபஸ்ட்டு 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பஸ்ஸு. லாஸ்ட் ஒன் ஐன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. லாப்டர் ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. கார்த்தி தாண்டி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பாலில் 2 பவுண்ட்ரி. கடைசி 2 பாலில் குயிக்கராக 10 ரன்னை கொண்டு வந்திருக்காரு எங்கள் பசீர். முதல் ஓவருக்கு 12. செகண்ட் ஓவர் எங்கள் குமரேசன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் படுத்து போட்ட பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரஷ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் பாலுக்கு வரான்னு பார்த்தா நல்லா சாப்பிடுங்க. இங்கே முகிலன் அந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க. ஒரு ரன். தேர்ட் ஒன் படுத்து போட்ட பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரஷ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் முகிலன் அவரை தேடியே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்கு. டாட் பால் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆஃபில் ஃபீல்டர் பின்னாடி கார்த்தி இருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும். தாண்டி போயிருக்கு 6. 2வது 6 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே புதுவை. 2 ஓவருக்கு 21. தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் பால் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ரன். செகண்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. டாட் பாலை கன்வெர்ட் ஆகிருக்கு. லோ கேப்டாக வந்த காரணத்தினால கனெக்ட் பண்ண முடியல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஓகே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால் ஃப்ரம் முத்துக்குமார் கையில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் விக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் எங்கள் நாகராஜ் ஃபுல் ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. முத்துக்குமார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அனதர் ஒன் டாட் பால். சொன் உடம்புல பட்டு வந்திருக்கு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 3 ஓவருக்கு 22. இந்த ஓவரை ஒரே ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முத்துக்குமார். எக்ஸலண்டான ஒரு பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும். கம்பேக்கிங்காக மாற்றிருக்காரு இந்த ஓவரை. 4th ஓவர் பட எங்கள் மதன் ஒரு யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால். கீப்பர் பாலை பிடிக்கல. பேக்கப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. பவுண்டரி போகுதா வெரைட்டி பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா போகாடாமல் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். டாட் பாலை இங்கே 2ஆக மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன். செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. ஒரு இன்சைட் அவுட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்துட்டாங்க. 2 ரன். ஆகே தேர்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காரு. அனதர் ஒன் டாட் பால். இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டாரு. சிக்கி ஷாட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் இங்கே 2 டாட் பால் ஃப்ரம் மதன் கையில் இருந்து வந்திருக்கு. பாலோட 5th ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. நல்ல டேக்கனுங்க உதயா மதன் அவர் எடுத்து கொடுக்குற ஃபஸ்ட்டு விக்கெட். நீ பேஸ் பண்ணா அசோக் ஃபாஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் 6ஆன்னு பார்த்தா குமரேசனை தாண்டி போயிடுச்சுங்க 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பாலை ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. மீட் பண்ண ஒற்றை பாலில் இங்கே அசோக் 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க இங்கே புதுவயல். 33 ஓடி மேட்ச் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை வெரைட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா தேர்ட் மனில் தெரிஞ்சு போயிருக்கு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே பிகைண்ட் ஸ்டம்பில் ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க வல்லத்ராக்கோட்டை. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா 6ஆன்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காங்க. 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. நல்ல ஃபீலிங் அங்கே 2 ரன். தேர்ட் ஒன்
விட்டு தட்டியிருக்காரு. இதுவும் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கராக பாலுக்கு வந்திருக்காரு ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சரியான யாக்கிங்கில் எடுத்துங்க, சூப்பரான ஒரு பவுலிங் அப்படின்னு சொல்லணும். விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே தன்னோட விக்கெட்டை கொடுத்து வெளில போகிறாரு. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் அங்கே உதயா சப்போர்ட் பண்ணி போனார். லோ போல் டாஸாக கன்வெர்ட் ஆக அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ரன் குயிக்கராக ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க வல்லத்ராக்கோட்டை. செகண்ட் ஓவர் பட எங்கள் நாகராஜ் பெட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு ரன். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு. இன்சைடை விட்டு பாயிண்டில் தெரிஞ்சு போது பவுண்டரிக்கான சான்ஸ் ஆஃப் இல்லை, விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. இந்த ஓவர்லையும் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் முத்துக்குமார். சொன் ஃபுல்லாக மறுக்கி இப்படி அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்து அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இங்கே ஆனார். ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடக்க கம்ஃபர்டபுள் 2-ஆக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பொன்னம்பல் ஒரு வைட். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்குள்ளே பூந்து போயிருக்கு. லக்கிலி பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க இங்கே முத்துக்குமார். பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேட்லேருந்து வர 3வது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் தெரிஞ்சு போது பின்னாடி ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். 2வது லாஸ்ட் 1 பால். சூப்பரான டெலிவரி. டாட் பாலாக மாற்றிருக்காரு. டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 21 அடிச்சிருக்காங்க வல்லத்ராக்கோட்டை. ஒரு பட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்காக டெலிவரி. டாட் பால். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. 1 ஓடிடுறாங்களா? நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செம்புக்கு க்ளோஸாக வந்திருக்குங்க. முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே விக்கெட்டாக மாறி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் போகிறேன். லாஸ்ட் 1 பால். நியூ பேட்ஸ்மேனாக வந்தால் வல்லத்ராக்கோட்டை கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். உடம்புல பட்டிருக்கு. இன்னும் சொல்லிட்டாரு முத்துக்குமார். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. முதல் ஓவரை தொடர்ந்து 3வது வரையும் எக்ஸலண்ட்டாக இங்கே போட்டு கொடுத்துருக்காரு சந்தோஷ். 3 ஓவருக்கு 23. இந்த பக்கம் 3வது ஓவர் முத்துக்குமார் 1 ரன்னுக்கு போட்டிருந்தாரு. இந்த பக்கமாக சந்தோஷ் 2 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 3வது ஓவரை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லேயும் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட எங்கள் சந்தோஷ் 6க்கு 10 ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். செகண்ட் ஒன் காலில் பட்டு வந்திருக்கு. அங்கே பின்னாடி ஃபைன் லெக் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். ரெமினி இருக்கா 4க்கு 8. தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கனுங்க அங்கே ஃபீல்டர். ஓனிங் பேட்ஸ்மேனாக வந்தால் முத்துக்குமார் அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. ரெமினி இருக்கா 3 பாலுக்கு 8 அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேனாக குமரேசன் ஆன் ஸ்ட்ரைக். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பாலையும் கார்த்தி சேர்க்க நினைப்பாரு. அதான் நடந்திருக்கு. ஒரு ரன். 2 பாலுக்கு 7. முக்கியமான பந்து மேட்ச் பால். ஸ்லாட் வந்து தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம். அதை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் 6 போயிருக்கு. இங்கே கார்த்தி பேட்டில் இருந்து தேவையான ஒரு 6 2க்கு 7 அப்படிங்கிற நிலைமையில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி. மேட்ச் இங்கே டை ஆயிடுச்சு. மேட்ச் டாவானா சூப்பர் ஓவர் தான் சொல்லியிருக்காங்க. 1 பாலுக்கு 1 ரன் அடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எங்கள் கார்த்தி அகைன் பெரிய ஷாட்டு போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சாங்கன்னா சூப்பர் ஓவருக்கு போகும். நல்ல டேக்கனுங்க. இங்கே கேட்சை பிடிச்சிருக்காருங்க சந்தோஷ். மேட்ச் இங்கே சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு. ஸோ ஃபீல்டர் எல்லாம் க்ளோஸில் வச்ச காரணத்தினால பெரிய ஷாட்டு போய் முடிக்கலான்னு போய் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 6 அடிச்சு மேட்ச்சுக்கு உயிர் கொடுத்த கார்த்தி இங்கே விக்கெட்டு பறி போக சூப்பர் ஓவரில் 2 பேட்ஸ்மேனாக உள்ள வந்துட்டாங்க. ஓடிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் வல்லத்ராக்கோட்டை கார்த்தி. 2 ஓவரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்த சந்தோஷ் அவர் தான் சூப்பர் ஓவர் போட வந்திருக்காரு. 1 and only ஓவர். ஷோன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க முத்துக்குமார். இது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். பேட்டில் பட்ட ஒன்றே தெரிஞ்சு 6 அப்படிங்கிறத. சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்துக்குமார். செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இதுவும் கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். 6 பவுண்ட்ரியாக செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க.
தேர்ட் ஒன் உடச்சி போட்ட பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரஷ் பண்ணுறாங்களா, ஒன்னோட ஸ்டாப் ஆகிறாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். 2 விக்கெட் தான் சூப்பர் ஓவரில், அதன் காரணமாக ரிஸ்க் எடுக்கலை. ஒரு ரன். கார்த்தியான் ஸ்ட்ரைக். 4th ஒன் அகைன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. முத்துக்குமார் எப்படி 6 அடித்தாரோ அதே திசையில் இங்கே 6 பதிவு பண்ணியிருக்காரு. 2 பேட்ஸ்மேனும் சூப்பர் ஓவரில் ஆளுக்கு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. 5th ஒன் வேரில் தட்டி விட்டுருக்காரு. பின்னாடி பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டில் விரட்டாமல் நிற்கிறாங்க. போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. போகலைன்னு நினைக்கிறாங்க. முன்னாடியே போயிருந்தா இன்னொரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கலாம். அங்கே அடித்து பார்ப்பாங்க, செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர் 20. அதோட சேர்த்து இந்த 6 பார்த்தா எஸ் தாண்டிடுச்சுங்க. 26 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே வல்லத்ரா கோட்டை 27 ரன் அடிக்கணும். ஓவனி பேட்ஸ்மேனா சைக்கிளில் பஸ்ஸீர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் தெளிவான மீட்டரில் தரையாக தான் போகுது. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃபீல்டர் மாதிரி நல்ல ஸ்டாப். ஒரு ரன் ரன் ஓடலை. டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஸ்டெம்புக்கு க்ளோஸாக வந்திருக்கு. டாட் பால். 4th ஒன் அகைன் டாட் பால். கன்சியூட்டாக 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. ஒரு மாதிரி மைண்டை விட்டு ஆடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கள் புது வயல். 5th ஒன் கேப்பில் போயிருக்கு. ரெண்டு ஓட மாட்டாங்க. டாட் பால். லாஸ்ட் 1 மோர் பால். டிஃபென்ஸ் மைண்ட் செட் எதுவும் ஓடலை. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி முதல் அணியாக போல்ட் சீரர் மேட்ச்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க. இங்கே வல்லத்ரா கோட்டை. ஒரு ஒருத்தான ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் வல்லத்ரா கோட்டை முத்துக்குமார்